ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியல் vlog. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பர்த்டே அப்படின்னாவே மறக்க முடியாத பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டேஸில் கொண்டாடுற பர்த்டே தான். ஏன்னா ஸ்கூல் டேஸ் போகும்போது தான் யூனிஃபார்மே போட்டுட்டு அந்த டே மட்டும் நம்ம கலர் ட்ரெஸ் போவோம், நம்ம யூனிக்காக தெரியும். ஸோ ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கலர் ட்ரெஸ் வாங்கணும், சாக்லேட் வாங்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்புறம் வந்து நம்ம தான் வந்து இன்றைக்கி நமக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் விஷ் பண்ணுவாங்க அப்படிங்கலாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த ஸ்கூல் டேஸில் நைட்டு படுத்த தூக்கமே வராது. எப்படா காலையில் விடியும், நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகணும், கலர் ட்ரெஸ் போகணும், சாக்லேட் கொடுக்கணும், அதே தாட்டில் தான் நம்ம இருப்போம். அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஆஃப்டர் க்ரோப் ஆக பார்த்திங்கன்னா காலேஜ் டேஸில் அப்படியே ஸ்லோவாயிரும். சரி பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணுவாங்க, அதோட பர்த்டே அப்படியே போயிட்டே இருக்கும். தென் ஆஃப்டர் மேரேஜ் ஜம்ப் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஹஸ்பண்ட் கிட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்த்டே தான் வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. சேம் பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து ட்ரெஸ் கூட நான் அவ்வளோக்கா வந்து க்ரோப்பாக ட்ரெஸ் எதுக்கு, நம்ம பர்த்டேக்கெலாம் எதுக்கு ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பெருசாக தெரியறதில்ல பர்த்டே. ஸோ யூகேயில் ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் குயிக்காக எந்திரிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எனக்கு குங்குமம் வைக்கிறது பிடிக்கும். ஸோ இங்கே வந்ததுலேருந்தே வைக்கிறதே இல்லை. அதனால் சரி சும்மா குங்குமம் இருக்குது, பர்த்டே அன்றைக்காச்சும் வைப்போம்னு சொல்லிட்டு வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நியர்பை ஹோமில் வந்து ஆப்போசிட்லேயே ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சமாக கேசரி செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நான் வந்திருக்கேன். ஏன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வரேன், அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு, அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெளியே குளிராக தான் இருந்தது, பட் அவங்க வந்து ரூட் மாதிரி போகிறனால அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ 3 கிட்மே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நாங்கள் அங்கே போயிடுவோம், இல்லாட்டி அவங்க அங்கே வருவாங்க, இல்லாட்டி லைப்ரரியில் மீட் பண்ணுவோம். இப்படி தான் நாங்கள் எங்கள் குழந்தைங்கள என்கேஜாக வச்சுப்போம் ஒரு ஆஃப் டே மட்டும். ஸோ ஒரு ஆஃப் டே வந்து அவங்க வந்து இருந்தாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் இருந்துட்டு ஜாலியாக எல்லோரும் விளையாடிட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. இப்படி தான் என்னோடய ஆஃப் டே வந்து போச்சு. காலையில் ஆஃப் டே ரொட்டீன். ஸோ பர்த்டே ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். க்ரே ஜீன் அண்ட் மேலே ஒரு மாதிரி கலரில் டார்க் ஆனியன் கலரில் டிஷர்ட்டு. ஸோ கிளம்பிட்டோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மும்தாஸ் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். பஸ்ஸில் வந்தால் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி போயிடும். பட் பஸ்ஸுக்கு போய் நின்னோம், அதுக்கே ½ அன் ஹவர் போயிடுச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 7 o'clockலாம் வந்துவிட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே பண்ணிடுவாங்க. அப்புறம் 8 o'clock சாப்பிட்டு 9 o'clock வரலான்னு எங்களோட பிளான். பட் ஆண்டவன் பிளான் என்னென்னு தெரியாது. நாங்கள் எப்பயுமே எங்கேயாவது போனால் இப்படியே தான் ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. 7 o'clock போயிட்டோம். உள்ளே போயிட்டா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, புக் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7 o'clock நீங்கள் வந்து 8 o'clock வாங்க, நீங்கள் போய் ஏதாவது டீ மட்டும் குடிச்சிட்டு 8 o'clock வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வச்சுருக்கோம், புக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி எங்கே போகிறது, பாப்பாவை தூக்கிட்டு வெளியே போனால் குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. கரெக்டாக 8 o'clock அவளை பார்த்துட்டு பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே தான் இருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அங்கே குயின் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதிலே போட்டிருப்பாங்க குயின் எலிசபெத் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பிக்சர் வச்சுருந்தாங்க. எல்லோரும் அங்கே வந்து நின்று அந்த குயின்காகவே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தார், குயின் வந்த பிளேஸ்லேயே நீயும் வந்திருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்படியே பேசிக்கிட்டே 8 o'clock வரைக்குமே எப்படா டைம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் அட்ராசிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பாட்டு மியூசிக் அப்படியே ப்ளே ஆகப்பலக்க இனியாவும் டான்ஸ் ஆடிட்டு ஓடிட்டு அப்படியே போயிடுச்சு. அங்கே போய் ஆடு
டின்னர் டேட்டுக்கு வந்தாச்சு. கேண்ட்லைட் டின்னர் ஃபுல் ஆஃப். ஸோ ஸ்டார்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஒரு 1/2 hour ஆச்சு. ஸ்டார்டர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு மற்ற சொல்கிறதெல்லாம் 1/2 hour ஆச்சு. எனக்கு தெரியாது கேக் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டே போய் சொல்லி வச்சிட்டேன் அப்படின்னாரு. இட்ஸ் க்யூட் சர்ப்ரைஸ் தான் எனக்கு கேக் கட் பண்ணுறது. தென் லாஸ்ட்டாக தான் ஃபைனலாக தான் கேக் கட் பண்ணோம். அதுக்குள்ளே நடுவில் என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா, இனியா வந்து உட்காரவே கிடையாது. மேலே போகலாம் கீழே போகலாம் இறங்கலான்னு சொல்லிவிட்டு அவளையே தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியே போய் உட்காந்துட்டேன். சரி வாங்க கிளம்பலாம், பார்சல் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஐ கேம் டு நோ தட் கேக் கொண்டு வந்தாங்க. பாட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டாங்க. ஸோ அப்படியே பர்த்டே சூப்பராக போச்சு. கேண்ட்லைட் டின்னர். திஸ் இஸ் த பர்த்டே வி செலிப்ரேட்டட் இன் UK. பர்த்டே சூப்பராக முடிஞ்சிருச்சு வித் கேண்ட்லைட் டின்னர். நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அந்த பேஸ்ட்ரி வந்து வாங்கியிருந்தோம் டெஸ்கோவில். ஸோ அந்த பேஸ்ட்ரி வந்து பஃப் பேஸ்ட்ரி. ஸோ அது வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மசாலா மட்டும் செஞ்சு எக் வச்சு அந்த அப்படியே ஓடிஜியில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் பப்ஸை. ஸோ ரொம்ப நாளாக பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் பெஸ்ட் பிஃபோர் எப்போ ஒரு லாஸ்ட் டேட் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படிங்கிறனால ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஈஸி தான். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் கரம் மசாலா உப்பு கொஞ்சம் மிளகாப்பொடி இது மட்டும் தான் நான் எப்பயுமே போட்டு செய்வேன். கட்லெட் இந்த மாதிரி வெஜ்ஜு சாண்ட்விச் அந்த மாதிரி போட்டு இந்த மசாலா மட்டும் தான் போடுவேன். ஸோ ஸ்டஃபிங்க்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எக்கு வேக வச்சு எக்கில் லைட்டாக உப்பு பெப்பர் அண்டு சில்லி பவுடர் போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்ரி இப்போ தான் நான் எடுக்கிறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே வச்சிடணும். அதில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வந்து கரெக்டாக பண்ணி வச்சிடணும். 15 minutes வெளியே இருந்தது. அதனால் நானும் 15 minutes வெளியே வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷீட்டாக இருக்குது. நம்ம அந்த ஷீட்டை வந்து எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். 4 கட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எக்கும் வேக வச்சுருந்தேன் 4 எக்கு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா 8 pieces போடலாம். பட் இது ரொம்ப மீடியமாக தான் போட முடியல, ரொம்ப குட்டியாக வந்துடும் சொல்லிட்டு மீடியமாக பார்த்திங்க அப்படின்னா 6 pieces போட்டேன். 6 piecesல ஈச் எக் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இங்கே வந்து தான் பீஸா தந்தூரி அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் டைம் ஓடிஜி யூஸ் பண்ணி பண்ணுறேன். பட் ஓகே சூப்பராக வந்தது. பட் அடியில் மட்டும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வரல. அந்த பேக்கரி ஐட்டம்ஸில் வாங்குகிற அந்தளவுக்கு வரல. பட் என்ன மிஸ்டேக்குன்னு தெரில. ஏன்னா மட்டும் லைட்டாக வந்து அந்த ப்ரௌனிஷ் வராமல் இருந்தது. மற்றபடி ஓரளவுக்கு சூப்பராக பண்ணி பப்ஸு சாப்பிட்டாச்சு. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை பை.